ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, நீ யோசிக்கும் விஷயம் நல்லதா கெட்டதா என்று நினைக்கிறாய். நீ ஒரு புது விஷயத்தில் இறங்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறாய். ஆனால் அதில் இறங்க உனக்கு பயம். ஏன் தெரியுமா? பல சிக்கலையும் பல தோல்வியையும் மட்டுமே சந்தித்து நீ இந்த வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கிறாய். இதுவரை நீ செய்தது எதுவும் நல்ல முறையில் நடக்கவில்லை. ஆனால் உன் மனம் சொல்கிறது, இந்த முறை நீ செய், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று. ஆனால் பயமோ உன்னை தடுத்து நிறுத்துகிறது. தங்கமே, உன்னுடைய மனம் எப்பொழுதும் உனக்கு தவறாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாது. மற்றவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கிறாய். அவருடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்கிறாய். ஆனால் ஏன் உன் மனம் சொல்வதை நீ கேட்க மறுக்கிறாய்? ஏனென்றால் உனக்கு இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் அப்படிப்பட்டது. தங்கமே, உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறது என்றால் அது உன்னுடைய மனமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். வேறு யாருடைய பேச்சும் உனக்கு நல்லதாக இருக்காது. என்ன எண்ணத்துடன் உன்னை பேசுகிறார்கள் என்று கூட உனக்கு தெரியாது. அனைவரையும் நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். இதுவரை உன் வாழ்க்கையில் அனைத்தையும் செய்தேன், தோற்று போனது மட்டும்தான் மிச்சம் என்று சொல்கிறாயே. இதுவரை யார் பேச்சை கேட்டு அனைத்து விஷயங்களையும் செய்தாய் சொல். யாரோ ஒருவர் இதை செய் அதை செய் என்று சொன்னவுடன் கேட்டுத்தானே செய்தாய். அதனால் தானே இவ்வளவு பிரச்சனை. இந்த ஒரு முறை உன் மனதுக்கான வாய்ப்பை கொடுத்துப்பார். உன் மனம் உனக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு தீங்கையுமே செய்யாத. எல்லாருடைய மனமும் நல்லதை மட்டும்தான் செய்யும். ஏனென்றால் அதற்குத்தான் தெரியும் என்ன நடந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய், எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு இருந்தால் நீ அமைதியாக இருப்பாய் என்பது உன் மனமும் உன் மூளைக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை நாள் மற்றவருடைய பேச்சை கேட்டாய். இனி உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ, உன் மூளை என்ன சொல்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பி. நிச்சயமாக நீ செய்யும் புது செயலில் வெற்றி பெறுவாய். காலம் முழுவதும் அழுது கொண்டிருந்த நீ இனி சிரித்து சந்தோஷமாக இருப்பாய். மற்றவருடைய காலில் இருந்த நீ இப்பொழுது சொந்த காலில் நின்று போராடி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். தைரியத்துடன் அனைத்து செயல்களையும் துணிந்து செய். உனக்கு பக்கபலமாக இந்த சாய் இருந்து உனக்கு நல்வழி நடத்துவேன். நான் உனக்கு உத்தரவு தருகிறேன். உன் மனம் இப்ப என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக செய்யலாம். எப்பொழுதுமே இந்த சாயான நான் உன் கூடவே இருப்பேன். ஜெய் சாய்ராம்.